ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மீன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த மீன் வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ சங்கரா மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், ஸோ ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு மண் சட்டியில் 1/2 கப் அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மண் சட்டியில் செஞ்சால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக, ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் உங்களுக்கு தேவைப்படுற காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம். குழம்பு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம இதில் மீனெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான மீன் குழம்பு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.